இப்போ நமக்கே பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்க, புரிஞ்சுதா? ஆனால் அதை ஒன்றின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஒரு சம்பவத்தின் மூலமாய், ஒரு வியாதியின் மூலமாய், ஒரு சூழ்நிலையின் மூலமாய், ஒரு இல்லாமையின் மூலமாய், ஒரு நெருக்கத்தின் மூலமாய், ஒரு கஷ்டத்தின் மூலமாய், ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையினாலே அதை வெளிப்படுத்தினார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னா இந்த அம்மா வந்திருப்பாங்களா கேளுங்க. அந்த அம்மா ராஜேஸ்வரியாக இருந்திருப்பாங்க, ராஜேஸ்வரியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளையாக இருந்திருக்க மாட்டாங்க. நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன். அப்போது பாருங்கள், மனுஷன் எனக்கு தெரியப்படுத்தினா நீங்கள் வரல, தேவனே என்னை தெரியப்படுத்தினார். மேனிஃபெஸ்டேஷன் வார்த்தைக்கு அர்த்தம் வேகமாக போட்டு தம்பி. மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றை வெளிப்படுத்துவது, ஒன்றை வெளிப்படுத்துவது, ஒன்றை இல்லை. கவனிங்க எல்லாரும், நான் எவ்வளோ தான் என்னை மறைச்சாலும் என் சும்மா ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நான் மறைச்சா கூட பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லாக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப டெய்லி ஜோம் பண்ணுறேன். இந்த பொய் என்னைக்கு அவனை வெளிப்படாதா? இப்போ சுந்தரையா ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு நாள் ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். அவனை கேட்டிருக்கிறார், டேய் பாவத்தை விட்டுட்டேன், இனிமேல் குடிப்பியா? குடிக்க மாட்டேன். பீடி சிகரெட் விட்டுட்டியா? எல்லாம் விட்டேன். சபைக்கு வருவியா? வருவேன். தசமம் கொடுப்பேன் எல்லாம். அவன் வேஷ்டி கட்டியிருந்தான். இவர் என்ன பண்ணார், அவன் ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்தார். பார்த்தீங்களா? அவன் கட்டி இந்த வேஷ்டியில் பீடி இருந்துச்சு. பீடி அந்த வேஷ்டி பிடி தளர்ந்து போன உடனே பீடி மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இருக்கிறீங்களா? கேட்குறீங்க? புரியுறீங்களா? பீடி. இப்போ சுந்தரம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவருக்கு கையும் ஓடல. நானாக இருந்தால் எப்படி பாஸ்டர் நீங்கள் கொடுக்கலாம்? அப்போவே நான் உங்களுக்கு சொன்னேனே, எல்லாருக்கும் கொடுத்துட்றீங்க, இதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு, என்னை பிடிச்சி வலாசிருப்பீங்க. அவர் தூக்கி எடுத்தார். அவர் பார்த்தா பீடி மிதக்குது. இவனும் பார்க்குறான், அவரும் பார்க்குறாரு, சபையார் எல்லாம் பார்க்குறாங்க. அவன் சொன்னானா, உன்னை நான் மறைச்சேன், நீ மறைக்கலையே, இன்னையோட ஒழிஞ்சு போ அப்படின்னு சொன்னானா. இது வெளிப்படுத்திச்சு அவனை. அது ரொம்ப லைட்டாக இருக்கும்ல, பேண்ட் போட்டுருந்தா பரவாயில்ல, வேஸ்ட்டு கட்டியிருந்தான். அந்த பிடி தளர்ந்த உடனே மேஸ்திரிக்கு புரியுதா? நீ என்ன தான் மறைச்சி வச்சாலும் கட்டாயம் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையே வெளிப்படுத்துகிற ஒரு நாளைக்கு, இது பாடுறா பாஸ்டரு, அவருக்கு கூட டிபாக் ஒரு பாஸ்டர் தான் போல. வேகமாக சொல்லி முடிக்கிறேன். தேவனை வெளிப்படுத்தினது, மனித சுபாவங்களை வெளிப்படுத்தினது, கிறிஸ்துவின் பிறப்பு. மூன்றாவது, நோய்களை அதாவது பாருங்கள், சில வியாதி தெரியாதுல்ல, சில வியாதி தெரியாது. ஏதோ சிம்டம்ஸ் வரும். அந்த சிம்டம்ஸ் வரும்போது இதான் அந்த வியாதிக்கு காரணம்னு சொல்லிடுது. சரி, புரியுது உங்களுக்கு? இந்த வெளிப்பாடு என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம். தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். தம்பி போட்டியா?